ஸ்பெயின் ரொம்ப முக்கியமான ஐரோப்பிய நாடுகள்ல ஒண்ணு, ரொம்ப அழகான நாடு, சுற்றுலா பயணிகள் அதிகம் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு. இன்னைக்கு அங்க மெஜாரிட்டி இருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் தான். ஆனா ஒரு காலத்துல உலகத்துடைய மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ்லாமிய பேரரசு ஸ்பெயினை ரூல் பண்ணாங்க. அதுவும் ஏதோ 5-10 வருஷத்துக்கு கிடையாது, கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டு காலம், ஆல்மோஸ்ட் 800 வருஷ காலம் ஸ்பெயினை ரூல் பண்ணது இஸ்லாமிய பேரரசு தான். அவங்களுடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோட்டைகள், அரண்மனைகள் எல்லாம் இன்னைக்கு ஸ்பெயின்ல இருக்குது. அரபி மொழியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல உருவான 4000 வார்த்தைகள் ஸ்பெயின் மொழியில அன்றாடம் புழக்கத்தில் இருக்குது. அந்த காலகட்டத்தில் சக ஐரோப்பிய நாடுகள் சரியான சாலை வசதி இல்லாம, தெருவிளக்கு இல்லாம, எந்த விதமான உள்கட்டமைப்பு வசதிகளும் இல்லாம இருண்ட காலத்தில் இருந்தப்போ இந்த ஸ்பெயின் ஒரு அறிவு சமூகமா இருந்திருக்குது. அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய ஆட்சி எப்படி ஐரோப்பாக்குள்ள போச்சு, எப்படி அவங்க ஸ்பெயினை கேப்சர் பண்ணாங்க, 800 வருஷத்துக்கு பிறகு அவங்க எப்படி வீழ்ந்தாங்க, அந்த வரலாற்றை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. ஸ்பெயின் நாட்டுடைய இந்த இஸ்லாமிய வரலாற்றை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சரியா 1400 ஆண்டுகள் பின்னோக்கி போகணும். அன்றைய காலகட்டத்தில் ஸ்பெயின் அப்படின்ற பேர்ல ஒரு தனி ஒரு நாடு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெயின், போர்ச்சுகல் இந்த 2 நிலப்பரப்பையும் சேர்த்து ஐபீரியன் பெனின்சுலா, ஐபீரிய தீபகற்பம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏரியா பல்வேறு பேரரசுகளோட ஆளுகையின் கீழே காலந்தோறும் மாறி மாறி வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி ரோமானிய பேரரசும் இந்த ஏரியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல திட்டங்களை, மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள், கழிவுநீர் வெளியேற்ற வசதிகள், நகர கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் ரோமானியர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. காலப்போக்கில் ரோமானிய அரசு கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு விசிகோத்து ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்தவ இனக்குழு இந்த பகுதியை ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பயங்கரமான அதிகார போட்டி, சண்டை, மக்கள் மீது ஏராளமான வரி விதிப்புகள், இதன் காரணமா அந்த விசிகோத்து அரசு மீது மக்களுக்கு பெரிய அதிருப்தி இருந்திருக்குது. இந்த நிலைமையில இதே பேரலல் டைம்ல ஆப்பிரிக்க பகுதியில், வடக்கு ஆப்பிரிக்க பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான புதிய சக்தி எழுந்து வந்தது. அதுதான் உமையத் வம்சம், உமையத் டைனஸ்டி. நபிகள் நாயகம் முகமது அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அடுத்த ஒரு சில பத்தாண்டுகளிலேயே இஸ்லாமிய பேரரசு அரேபிய மண்ணை தாண்டி சிரியா, எகிப்து, பெர்ஷியா, வடக்கு இந்திய பகுதி, வடக்கு ஆப்பிரிக்க பகுதி அப்படின்னு பல பகுதிகளுக்கும் பயங்கரமா விரிவடைய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் ஆப்பிரிக்காவுடைய பெரும் பகுதியை இஸ்லாமிய அரசு பிடிக்க ஆரம்பிச்சிருந்தது. இந்த நிலைமையில ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில இருந்தது ஒரே ஒரு சின்ன கடல் வழிதான். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜிப்ரால்டர் நீரிணை, அதாவது ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஏரியா மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அது ஒரு 15 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு குறுகிய கடல் எல்லை. அதை கிராஸ் பண்ணா அந்த பக்கம் ஐரோப்பாவுக்கு போயிடலாம். ஒரு தெளிவான நாளில் இந்த கரையிலேருந்து அந்த பக்கம் பார்த்தாக்க அங்க இருக்கக்கூடிய மலை கூட தெரியும். அப்படியே ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கு நடுவில் அந்த கடல் எல்லை மட்டும்தான் இருக்குது. அது வரைக்கும் இருந்த உமையத் ராஜவம்சத்தை சேர்ந்த யாரும் அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகல. அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர் அப்படின்னா தாரிக் இப்னு ஜியாத். கிபி 711வது வருஷம் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 7000 வீரர்களோட தலைமையில அந்த ஜிப்ரால்டர் நீரிணையை கடந்து ஐரோப்பாக்குள்ள போறது அப்படின்னு முடிவு பண்ணி பெரும் படையை திரட்டிக்கிட்டு அங்க போறார். அங்க போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெயின் மண்ணில் காலடி எடுத்து வைக்கிறாரு. அங்க ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு இவருடைய பேரையே கொஞ்சம் மாத்தி ஜபல் அல் தாரிக் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பேரு தான் பின்னாடி மருவி ஜிப்ரால்டர் அப்படின்னு மாறுனுச்சு. இப்படி ஐரோப்பிய மண்ணில் காலடி எடுத்து வச்ச அந்த தாரிக் இப்னு ஜியாத் தளபதி அவங்க வந்த கப்பலை தீ வச்சு எரிக்க சொல்றாரு. எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. எதுக்கு தீ வச்சு எரிக்கணும் அப்படிங்கும் போது, நமக்கு முன்னாடி எதிரிகள், பின்னாடி கடல், ஒருவேளை நம்மளால முடியாது அப்படின்னு தோல்வி அடைஞ்சு போகணும் அப்படின்ற எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது. தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. முடிஞ்சா ஜெயிப்போம், இல்லைன்னா வீர மரணம் அடைவோம் அப்படின்ற முடிவை தன்னுடைய வீரர்கள் 7000 வீரர்களுக்கும் அறிவிக்கிறாரு. அந்த கப்பல் தீ வச்சு கொளுத்தப்படுது. அப்படி தாரிக்கோட படைகள் முன்னோக்கி போகுது. விசிகோத் அரசு ஆல்ரெடி அங்கே ரொம்ப வீக்கா இருக்கு. மக்களுடைய அதிருப்தியை சம்பாதிச்ச நிலைமையில் இருக்குது. ஒரு சில நாட்கள் யுத்தத்திலேயே அந்த சாம்ராஜ்யம் சரியுது. ஸ்பெயினுடைய முக்கியமான நிலப்பரப்பை தாரிக் இப்னு ஜியாத்துடைய படைகள் கேப்சர் பண்ணுது. அந்த ஏரியாவை கேப்சர் பண்ண பிறகு சுற்றி இருந்த சின்ன சின்ன அரசுகளை இவங்க வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 7-8 ஆண்டுகளில் அந்த நிலப்பரப்பை முழுமையாக கைப்பற்றுறாங்க. அதாவது ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் உள்ளடக்கிய அந்த ஐபீரிய தீபகற்ப நிலப்பரப்பை தாரிக் இப்னு ஜியாத்துடைய படைகள் முழுமையாக கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி அந்த ஏரியாவுக்கு ஒரு புதிய பெயரை வைக்கிறாங்க. அதுதான் ஆல் ஆண்டலூஸ். இந்த ஆல் ஆண்டலூஸ் அப்படின்ற பேர் வரலாற்று ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இந்த உமையத் காலிஃபட்டோட படைகள் ஐரோப்பாக்குள்ள உள்ள என்ட்ராயி ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் ஏரியாவை கைப்பற்றி ஆல் ஆண்டலூஸ் அப்படின்ற ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை அங்க உருவாக்குறாங்க. என்னதான் இந்த நிலப்பரப்பை கைப்பற்றி இங்க ரூல் பண்ணாலும் கூட இது தனி ஒரு நாடு கிடையாது. மாறா
சிரியாவை மையமா வச்சு இயங்கிக்கிட்டு இருந்த அந்த உமையத் காலிஃபட்டோட ஒரு மாகாணம் போலதான் இது செயல்பட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில அப்பாசியர்களோட படையெடுப்பின் காரணமா உமையத் வம்சம் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. ஒரே ஒரு இளவரசர் மட்டும் அதுல உயிர் தப்பினார். அவர் பேரு முதலாம் அப்துல் ரஹ்மான். எதிரிகள் கிட்ட இருந்து இரவும் பகலுமா தப்பிச்சு ஓடுன அவரு பல்லாயிரம் கிலோமீட்டர்களை கடந்து வடக்கு ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஜிப்ரால்டர் நீரிணையை கடந்து இந்த ஆல் ஆண்டலூஸ் நிலப்பகுதிக்கு வர்றார், அதாவது ஸ்பெயினுக்கு வர்றார். ஒரு அகதியா வந்த இவரு இந்த மண்ணுக்கு வந்த பிறகு தனக்குன்னு ஒரு படையை உருவாக்கிக்கிட்டு 756வது வருஷத்துல கோர்டோபா எமிரேட், கோர்டோபா அமீரகம் அப்படின்ற புதிய ராஜ்யத்தை உருவாக்குறார். இவருடைய வருகைக்கு பிறகுதான் அந்த ஆல் ஆண்டலூஸ் அப்படின்ற அந்த ராஜ்யம் மிக பிரம்மாண்டமானதாகவும் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதாகவும் அது மாறுது. 8வது நூற்றாண்டிலிருந்து 11வது நூற்றாண்டு வரைக்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகள் ரொம்ப வறுமையிலையும் எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஸ்பெயினுடைய இந்த கோர்டோபா எமிரேட் அப்படிங்கிறது ஒரு நவீன நகரமா உருவாகி வந்துச்சு. அங்கு கழிவுநீர் வெளியேற்ற வசதிகள், குடிநீர் வசதிகள், பொது கழிப்பறைகள், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே அதிவேகமா வர ஆரம்பிச்சது. தெருவிளக்குகள் எரிஞ்சுது அப்படின்னு ரொம்ப முன்னேறிய நகரம் போல அது மாற ஆரம்பிச்சது. ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய அறிவு பொக்கிஷமா அந்த கோர்டோபா எமிரேட்ல இருந்த நூலகம் இருந்துச்சு அப்படின்னும் அதுல 4 லட்சம் புத்தகங்கள் இருந்துச்சு அப்படின்னும் வரலாற்று அறிஞர்கள் சுட்டி காட்டுறாங்க. அதே போல இந்த ஆட்சியில மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருந்திருக்குது. கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள் அப்படின்னு பல மதங்களை சேர்ந்தவங்களும் ஒற்றுமையா ஒன்னா வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த கோர்டோபா எமிரேட் அதை ரூல் பண்ணது உமையத் ராஜவம்சம், அவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னாலும் கூட அந்த ஏரியாவில் வாழ்ந்த எல்லா மக்களையும் இஸ்லாம் மதத்துக்கு மாறணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தலை. அவங்க ஃபாலோ பண்ண மதங்களை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு மத சார்பற்ற ஆட்சியை கொடுக்கறதுக்கு இந்த கோர்டோபா எமிரேட் ட்ரை பண்ணியிருக்குது. இன்னொரு பக்கம் மருத்துவம், தத்துவம், கணிதம் அப்படின்னு அந்த நாடு ஒரு இன்டெலெக்சுவல் ஹப்பா இருந்திருக்குது. அல்ஜிப்ரா அப்படின்னு இன்னைக்கு கணக்கில் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் அரேபியாவிலிருந்து வந்து இங்க பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஹிஸ்டாரியன் சொல்றாங்க. ஆனா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன கீறல் விழுந்துட்டா, ஒரு விரிசல் விழுந்துட்டா படபடன்னு சரி ஆரம்பிச்சிடும். அதுதான் இந்த கோர்டோபா எமிரேட்டுக்கும் நடக்க ஆரம்பிச்சது. 11வது நூற்றாண்டு வாக்குல அந்த ஆல் ஆண்டலூஸ் பலவீனமடைய ஆரம்பிச்சது. மிகப்பெரிய அந்த கலீபகம் உடைஞ்சு டைஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 30க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன சிற்றரசுகளா அது சிதறி போச்சு. இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருந்த அதே டைம்ல ஸ்பெயினுடைய வடக்கு பகுதியில் இருந்த கிறிஸ்தவ சிற்றரசுகள் அவங்க இழந்த பகுதிகளை எப்ப திரும்ப பிடிக்கிறது அப்படின்ற வேட்கையோட இருந்தாங்க. அதுக்கு ரெக்கான்கிஸ்டா அப்படின்னு பேரு, அதாவது இழந்த நிலங்களை மறுபடியும் மீட்பது அப்படின்னு பேரு. அந்த ரெக்கான்கிஸ்டா அப்படின்ற அந்த யுத்தம் கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டு காலம் நடந்திருக்குது. ஏதோ 5-10 வருஷம், ஒரு தலைமுறை, 2 தலைமுறை அப்படின்லாம் கிடையாது. சுத்தி இருந்த சின்ன சின்ன அரசுகளை பொறுத்தவரையிலும் இந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியும் நமக்கு சொந்தம், நாம ஒரு காலத்துல ஆட்சி பண்ணிட்டு இருந்த நிலப்பகுதி இது. இந்த இஸ்லாமிய பேரரசு உள்ள வந்து நம்மள்ட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அதனால அதை மறுபடியும் மீட்டெடுக்கணும் அப்படின்ற வேட்கை காலந்தோறும் அவங்களுக்கு இருந்திருக்குது. அதனால எல்லா காலகட்டத்திலையும் பல தலைமுறையிலையும் இந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு பல முனைகள்லையும் யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. சின்ன சின்னதாகவும் பெருசாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சும் பல வழிமுறைகளில் அந்த நிலத்தை மீட்கிறதுக்கான போராட்டத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ரெக்கான்கிஸ்டா. கிட்டத்தட்ட 8 நூற்றாண்டு காலம் அந்த யுத்தம் நடந்திருக்குது. சிதறி கிடந்த சின்ன சின்ன சிற்றரசுகளா அந்த கோர்டோபா எம்பையர் மாறிட்டதுனால ஒவ்வொரு சின்ன சின்ன அரசுகளும் இவங்கள்ட்ட ஈஸியா வீழ்ச்சி அடைஞ்சது. அப்படியே போய் 1212வது வருஷத்துல லாஸ் நவோஸ் டி டோலோசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ல இஸ்லாமிய படைகள் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்குது. கடைசியா 13வது நூற்றாண்டோட இறுதி பகுதியில இஸ்லாமியர்கள் வசம் எஞ்சியிருந்த ஒரே நிலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா கிரனடா சுல்தானேட் அப்படின்ற ஒரு பகுதி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. உலக புகழ்பெற்ற அல்ஹம்ரா அரண்மனை இங்கே தான் இருக்குது. அது ரொம்ப செழிப்பான பகுதி. அந்த மன்னர் அந்த மக்களை ரொம்பவே நல்லா ரூல் பண்ணியிருக்காரு. மக்கள் அந்த நாட்டு மேலே ரொம்ப பிடிப்போட வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த மீதி இருந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களை பொறுத்தவரையிலும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எஞ்சியிருக்கிற இந்த ஒரு நிலப்பகுதியை மட்டும் பிடிச்சிடணும், அதையும் பிடிச்சிட்டா ஒட்டுமொத்த ஏரியாவும் நமக்குள்ள வந்துடும் அப்படின்ற முடிவுக்கு அவங்க வர்றாங்க. பட் இந்த கிரனடா சுல்தானேட் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்குது. அதை அவ்வளோ சீக்கிரம் இவங்களால வீழ்த்த முடியலை. அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா ஒரு கல்யாணம். 1469வது வருஷம் ஸ்பெயின்ல இருந்த காஸ்டில் நாட்டு இளவரசி இசபெல்லா அப்படின்றவங்களுக்கும் அராகோன் நாட்டு இளவரசர் பெர்டினாண்ட் அப்படின்றவருக்கும் ஒரு கல்யாணம் நடக்குது. இது வெறுமனே ராயல் வெட்டிங் கிடையாது. 2 மாபெரும் கிறிஸ்தவ சாம்ராஜ்யங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடு. அப்படி 2 சாம்ராஜ்யங்களை ஒன்று சேர்த்தா 2 நாட்டு இராணுவமும் ஒன்னா சேர்ந்துரும். நாட்டுடைய இராணுவ வலிமை பெருகிடும். அந்த கிரனடா சுல்தானேட்டை ஈஸியா போய் தாக்கி வீழ்த்திட முடியும் அப்படின்றது தான் அந்த கல்யாணத்துக்கு பின்னால் இருந்த அஜெண்டா.
அதே போல கல்யாணம் முடிச்சாங்க, 2 இராணுவமும் ஒன்று சேர்ந்துச்சு. கிரனடா சுல்தானேட்டை நோக்கி இவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. 1482 ஆரம்பிச்ச அந்த யுத்தம் அவ்வளவு எளிதா முடியல. 10 வருஷ காலம் அந்த யுத்தம் தொடர்ந்துச்சு. கடைசியா 1492 வருஷம் ஜனவரி 2ஆம் தேதி கிரனடாவோட கடைசி சுல்தான் 12வது முகமது இவங்கள்ட்ட சரணடைஞ்சார். புகழ்பெற்ற அல்ஹம்ரா அரண்மனையோட சாவியை பெர்டினாண்ட் இசபெல்லா தம்பதி கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் கண்ணீரோட வெளியேறினார். இதன் மூலமா 781 ஆண்டுகள் ஐரோப்பிய மண்ணில் நிலை பெற்று நீடிச்சு ஆட்சி செஞ்ச இஸ்லாமிய ஆட்சி முற்று முழுதா முடிவுக்கு வந்துச்சு. இந்த இடத்துல சொல்றதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. 1492 கிரனடாவை ஜெயிச்ச சந்தோஷத்துல இருந்த அந்த இசபெல்லா ராணி கிட்ட ஒருத்தர் வந்தார். அவர் இந்தியான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் ஏராளமான விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்குது, மிளகு கிடைக்குது, இன்னும் என்னென்னவோ தங்கம் வைரம் வைடூரியெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அந்த நாட்டுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சு அங்கே போயிட்டாக்க ஏராளமாக நமக்கு சொத்து கிடைக்கும், நான் கடல் வழியை கண்டுபிடிச்சு தர்றேன், அதுக்கு எனக்கு நிதி உதவி பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் போய் அங்கே நின்னார். அவர் பேர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ். அந்த ராணி கொலம்பஸுக்கு நிதி உதவி பண்ணாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்பினாரு. கடைசியாக அவர் அமெரிக்காவை தான் போய் கண்டுபிடிச்சார். பட் அவருக்கு அப்போ உதவி பண்ணது இந்த இசபெல்லா ராணி தான். சரி, இஸ்லாமிய ஆட்சி இந்த மாதிரி முடிவுக்கு வந்துருச்சு. அதற்கு பிறகு அந்த மண்ணில் வாழ்ந்த லட்சக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் என்னானாங்க? ஆரம்பத்தில் அவங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இங்கே சமமாக வாழலாம், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லீம்கள் எல்லாரும் அவரவர் மதத்தை ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் காலப்போக்கில் ஆட்சியாளர்களுடைய கொள்கைகள் மாறும்போது அவங்க முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் காத்தோட காத்தா போயிருச்சு. முதல்ல யூதர்களுக்கு அவங்க வந்தாங்க, ஒன்று நாட்டை விட்டு வெளியேறுங்க, இல்லை கிறிஸ்தவ மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுங்க அப்படின்னு 2 ஆப்ஷனை கொடுத்தாங்க. பாதி பேர் வேற வேற நாடுகளுக்கு போனாங்க, பாதி பேர் மதம் மாறினாங்க. அடுத்தது இஸ்லாமியர்களை நோக்கி வந்தாங்க. இஸ்லாமியர்கள் பல லட்சம் பேர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ 2 சாய்ஸில் ஏதோ ஒன்று தேர்வு பண்ண வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வரும்போது அவங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறுறாங்க. பல லட்சக்கணக்கான பேர் அப்படி கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. அவங்களுக்கு மொரிஸ்கோஸ் அப்படின்னு பேர். இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, என்னதான் இவங்க பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக மாறிட்டாலும் கூட அவங்க உண்மையாக அந்த கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணலை. மாறா ரகசியமாக இஸ்லாம் மதத்துடைய வழிபாட்டு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டுக்குள்ளேயே தொழுகை நடத்துறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அரபி மொழியை கற்றுத்தர்றது அப்படின்னு அப்படி போக ஆரம்பிச்சது. இதெல்லாம் ஏதோ குறைந்த காலகட்டத்தில் நடந்ததில்லை. பல தலைமுறைகளாக அந்த மக்கள் இஸ்லாமிய வழிபாட்டு மரபையும் தங்களுடைய மத சடங்குகளையும் ரகசியமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் காலப்போக்கில் ஸ்பெயின் அரசுக்கு இந்த மக்கள் மேலே சந்தேக பார்வை விழ ஆரம்பிச்சது. அது ஒரு உச்சகட்டத்துக்கு போக ஆரம்பிச்சது. அப்படின்னா ஸ்பெயினுக்கும் ஒட்டமான் எம்பையருக்கும் இடையில ஒரு மோதல் வந்தப்போ தான். ஒட்டமான் எம்பையர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவங்க கூட ஸ்பெயின் மோத வேண்டிய நிலைமை வரும்போது உள்நாட்டில் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினதா சொல்லக்கூடிய இந்த மக்கள் இஸ்லாமிய மரபுகளை தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்களோ, இவங்க மூலமா தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு ஸ்பெயின் ஆட்சியாளர்கள் நினைச்சாங்க. அதனுடைய விளைவா லட்சக்கணக்கான அந்த மொரிஸ்கோஸ் மக்களை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உத்தரவிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அந்த ஜிப்ரால்டர் நீரிணையை கடந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய மொராக்கோ, துனிசியா, அல்ஜீரியா இந்த மாதிரியான நாடுகளில் போய் குடிய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் அந்த மக்கள் தங்களுடைய முன்னோர்கள் ஸ்பெயினில் வாழ்ந்தவங்க அப்படின்ற அந்த வாய்மொழி கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. 800 வருஷங்களுக்கு முன்னாடி எந்த ஜிப்ரால்டர் நீரிணையை கடந்து உமையத் வம்சம் ஒரு மாபெரும் வெற்றி படையா ஐரோப்பாக்குள்ளே போனாங்களோ, பல நூற்றாண்டுகள் கழித்து அதே ஜிப்ரால்டர் நீரிணையை கடந்து லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக திரும்பி வந்தாங்க. அந்த சைக்கிள் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு. இப்படியே ஸ்பெயின்லேருந்து இஸ்லாமியர்கள் கம்ப்ளீட்டாக வெளியேற்றப்பட்டாலும் கூட அவங்க 800 வருஷ காலம் இந்த மண்ணில் ஆட்சி பண்ணவங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க ஏற்படுத்தின கலாச்சார தாக்கத்தை ஸ்பெயினுடைய அத்தனை அம்சங்கள்லையும் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னது போல கிட்டத்தட்ட 4000 அரபி சொற்கள் ஸ்பெயின் லாங்குவேஜில் இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்குது. அதே போல் ஸ்பெயினுடைய அந்த நீர்ப்பாசன அமைப்பு, குறிப்பாக தெற்கு ஸ்பெயினில் இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கிற நீர்ப்பாசன அமைப்பு முறை அப்படிங்கிறது இந்த உமையத் வம்சத்தோட ஆட்சியின் மூலமாக உருவானது தான். அதே போல் இவங்களுடைய கட்டடக்கலையுடைய மிச்சங்களை இன்னைக்கு ஸ்பெயினில் பல பகுதிகளில் பார்க்க முடியும். அதே போல் ஸ்பெயினோட உலக புகழ்பெற்ற ஃப்ளமன்கோ இசைக்குள்ள அரபி இசையோட சாயல் ஆழமாக புதஞ்சிருக்குது. அல்ஹம்ரா அரண்மனை மாதிரி அவங்க விட்டுட்டு போன கட்டடக்கலையை இன்னைக்கு ஸ்பெயின் அரசு பத்திரமா பாதுகாக்குது. இன்னைக்கு ஸ்பெயின் அப்படின்றது ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடு. மெஜாரிட்டி கிறிஸ்தவ மக்கள் வாழ்றாங்க அப்படின்னாலும் கூட மத நம்பிக்கை இல்லாத ஏத்திஸ்ட் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடுகளில் ஸ்பெயின் ஒன்று. ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கிறவர் பெட்ரோ சான்சஸ், அவரும் தன்னை ஒரு நாத்திகரா அறிவிச்சுக்கிட்டவர் தான். ஸ்பெயினுடைய இந்த வரலாறு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தருது. எந்த நாடும் எந்த பேரரசும் எந்த நாகரிகமும் நிரந்தரமானது கிடையாது.
காலம் மாறும், அரசியல் மாறும், எல்லைகள் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவாங்க. ஆனா அந்த நாகரிகங்கள் விட்டுட்டு போற கலை, கட்டடக்கலை, அறிவியல், கலாச்சாரம் இது மட்டும் எத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் உயிரோட இருக்கும். இன்னைக்கு நாம ஸ்பெயின்ல பார்க்குற கோர்டோபா மசூதியும் அல்ஹம்ரா அரண்மனையும் அந்த 800 ஆண்டுகால வரலாற்றோட அமைதியான சாட்சிகளா அங்க நீடிச்சு நிலைச்சு நிற்குது. வரலாற்றை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, மாறா இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் எப்படி உருவானுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். ஸ்பெயினுடைய இந்த வரலாறு உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.